காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களா? குறிப்பா இந்தியன் ரயில்வேல ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இத்தனை எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? இதுல எத்தனையோ ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். அத்தனை எக்ஸாமுக்கும் ஒரே ஸ்டடி மெட்டீரியல், ஒரே சிலபஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட் பேட்டர்ன். இந்த சிலபஸை எப்படி டீகோட் பண்றது, அந்த எக்ஸாம் பத்தின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ், அப்புறம் ஸ்டடி மெட்டீரியலை எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெப் அப் இன்சைட்ஸ். நான் ஹேமந்த். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஆர்ஆர்பி எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். இந்த 4 எக்ஸாம்ஸ்லயும் காமனா இருக்கிற சிலபஸ் பேட்டர்ன். இப்போ ஒரு காமன் சிலபஸ் இருக்கு, ஆனா எக்ஸாம்ஸ் மட்டும் வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஒரு சிலபஸ், ஒரு எக்ஸாம், ஒரு ப்ரிப்பரேஷனை வச்சு எத்தனை எக்ஸாம்ஸ் போக முடியும், அத்தனை எக்ஸாம்ஸுக்கும் எந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கலாம், எப்படி படிக்கலாங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்திய பப்ளிஷர்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் பாண்டுரங்கனை நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம். அவரை வச்சுதான், அவர் தான் இந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. அவரை வச்சுதான் இந்த வீடியோல நம்ம இந்த புக்கோட டீகோடிங், இந்த எக்ஸாம் டீகோடிங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். ஏற்கனவே நிறைய கண்டென்ட் உங்களால நல்லா ஃபாஸ்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. அது குறிப்பா இந்த எக்ஸாம்ஸ் கண்டென்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம ரயில்வே கணிதம்னு ஒரு புக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா, ஆனா அந்த கணிதம் அதே சிலபஸ் தான் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இத்தனை எக்ஸாம்ஸுக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்கு, ஒரே மாதிரியான ப்ரிப்பரேஷன் தான் இருக்கு. இப்போ இந்த புக்கு இந்த 4 எக்ஸாம்ஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத சொல்லுங்க. இதுல நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸை மட்டும் கவர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, டிஎன்பிசி எல்லாமே மேக்ஸ் ஒண்ணுதான். நீங்க இப்போ டெசிமல் ஃபிராக்ஷன், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்எஃப் எல்லாமே கான்செப்ட் ஒண்ணு தானே. அது தனி கான்செப்ட் இருக்கு. இங்க என்னன்னா டிஎன்பிசி பசங்க ரயில்வேனா அது தனி செக்டார் அது நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க படிக்கிறது எல்லாமே காமன். பட் என்னன்னா டிஎன்பிசில மேக்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், ரொம்ப ஈஸியா क्वेश्चंस கேட்டுருவாங்க. டிஎன்பிசில மட்டும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மத்தபடி ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க்ல கொஞ்சம் டஃபா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ற பசங்க எல்லாம் வந்து மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப படிப்பாங்க. ஆனா டிஎன்பிசிக்கு படிக்கிற பசங்க வந்து ஜெனரல், தமிழ், சோசியல் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சயின்ஸ், ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ற பசங்க பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனாலதான் நாங்க இந்த புக்கு கொடுத்துருக்கோம். இதுல ரயில்வேக்கு தேவையான 20 டாபிக் இருக்கு, அட்வான்ஸ் மேக்ஸோட உட்பட. எனக்கு நீங்க சொல்றதுல ஒண்ணு புரியுது. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றவங்க, டிஎன்பிஎஸ்சி சிலபஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்றவங்களால மத்த எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டமா இருக்கா? ஆமா. இதே ஆர்ஆர்பி, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, அவங்களால டிஎன்பிஎஸ்சி ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுமா? ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல்ல படிச்சிட்டோம்னா எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம். நீங்க சொல்றது வந்து கடல்ல நீச்சல் கத்துக்கிட்டவனாக்கு ஒரு குளத்துல ஈஸியா பண்ணிட முடியும்னு சொல்றீங்க. ஆனா டிஎன்பிசியே கடல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி தான். ஏன்னா என்சிஆர்டி புக்ஸை விட சமச்சீர் கல்வி த பெஸ்ட். சமச்சீர் கல்வி நான் ஓப்பனா சொல்லுவேன். என்சிஆர்டில 6th, 7th, 8th மூணுத்துல கண்டென்ட் இருக்காது. சும்மா ஸ்கூல் பசங்களுக்கு பொம்மை படம் காட்டுற மாதிரி தான் காட்டி வச்சிருப்பாங்க. ஆனா சமச்சீர் கல்வியில 6th புக்ல ஒரு பேராகிராஃப் உங்களால நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஃபுல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்கா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவ்வளவு எஃபர்ட் போட்டு படிச்சும் பசங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியறது இல்ல. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா? டிஎன்பிசிக்கு ரயில்வேக்கு கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிசில நீங்க 100% படிச்சீங்கன்னா ரயில்வேக்கு 35% படிச்சா போதும். இந்த விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன் வந்து இங்க அவ்வளவு வேரியேஷன் சொல்றேன்னா, நீங்க டிஎன்பிசில ஜெனரல், இங்கிலீஷ் ஆர் தமிழ் படிப்பீங்க. 50% சிலபஸ் அதுதானே. 100 மார்க், 200 மார்க்ல 100 மார்க் அதுதான் அங்க வரப்போகுது. இங்க நம்மளுக்கு ஜெனரல் இங்கிலீஷே கிடையாது ரயில்வேல. அப்போ 50% ஆஃப் சிலபஸ் வந்து உங்களுக்கு நெக்லெக்ட் ஆகுது. ஓகேங்களா? மீதி 15% எப்படி நெக்லெக்ட் ஆகுதுன்னா, இங்க நான் வந்து சோசியல் சயின்ஸ்ல வந்து குரூப் டி எக்ஸாம்க்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்கள ஹிஸ்டரி படிக்கவே வேணாம்னு சொல்லிடுவேன். டிஎன்பிசில ஹிஸ்டரி தான் விழுந்து படிப்பாங்க. இப்ப ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா வந்து ஏஷியன் ஹிஸ்டரி, மாடல் லெவல் ஹிஸ்டரி, மிடில் லெவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி எல்லாம் 3 ஹிஸ்டரியை வந்து எக்கச்சக்கமா நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. அதுவே வந்து ஒரு 10% சிலபஸ் இருக்குமா? ஆமா. இங்க குரூப் டில வந்து ஜெனரல் அவேர்னஸ்க்கு 20 மார்க், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து தான் உங்களுக்கு 20 மார்க் கேட்கப்படும். ஒரு டாபிக்ல இருந்து 2 மார்க் மினிமம், மேக்ஸிமம் 3 மார்க் வரும். நீங்க இந்த 2 மார்க் இல்ல 3 மார்க்கு ஹிஸ்டரி ரொம்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங்ல எல்லாம் வந்து 25-30 மார்க் வரப்போகுது. அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஃபோக்கஸ் பண்ணி அழகா எடுத்துடலாம்.
அப்போ நீங்க அவ்வளவு பெரிய டாபிக் படிக்கணும்ன்ற விஷயம் இங்க நமக்கு கிடையாது. நீங்க ஆப்டிடியூட நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாலே போதும்ல. ஓகே, இதெல்லாம் 10% கம்மியாகுதா? அடுத்தது எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸ் படிச்சிருப்பாங்களா? இப்ப பாலிட்டியில வந்து ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் நிறைய விஷயம் படிச்சிட்டு இருப்பாங்க. இங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸும் சரி எக்கனாமிக்ஸும் சரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் அவங்க கேட்பாங்க. ஓகே, இப்போ இதுல நீங்க பேங்கிங் சொல்லிருக்கீங்க. ஆமா, இந்த ரயில்வே கணிதம் புக் பேங்கிங் எக்ஸாம்க்கு எப்படி யூஸ் ஆகும்? IBPS எக்ஸாம் அந்த நபார்ட் அதெல்லாம் தானே? ஆமா. அதாவது என்ன, நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் கான்செப்ட் வைஸ் எல்லாமே ஒரே விஷயம் தான். நீங்க ஒரு கான்செப்ட படிச்சிட்டீங்கன்னா எந்த கேட்டகரி எக்ஸாம்ஸ் இருந்தாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, அதனாலதான் வந்து இது SSC பேங்கிங் RRB TNPSC எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நைஸ். இப்போ இந்த சிலபஸ் வித் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுல ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த புக்ஸ் இப்படி ஒரு கோ த்ரூ பண்ணா தனியா ஸ்பெஷல் கோச்சிங்கே தேவைப்படாது, கண்டினியூஸ் பிராக்டிஸ். நாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கே போக கூடாதுன்னு போக கூடாது. எப்படி? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு அந்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி நாங்க கான்செப்ட் கொடுத்துருக்கோம். அந்த கான்செப்ட் பார்த்துட்டு தான் நீங்க கொஸ்டின்ஸுக்கு போகணும். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் என்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த ப்ராப்ளம் எழுதுச்சுன்னா அதுல சின்ன பேசிக்ஸ் என்னென்ன, அங்க ஏதாவது ஃபார்முலா தேவைப்படுமா? இப்போ நாங்க இங்க நம்பர் சிஸ்டம் எடுத்து பாருங்க. நம்பர் சிஸ்டத்துல ஒரு நம்பர்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரேஷனல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இன்டிஜர்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஜ் இதோட இந்த சிலபஸையும் தாண்டி எந்த டாபிக்கோ அந்த டாபிக்கோட ஃபண்டமெண்டல்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ஆட் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ், இதோட ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தானே ட்ரிக் இருக்கு. இவங்க சின்ன பேசிக்ஸ் கூட மாத்தி விட்டுருவாங்க. சோ அதனால எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சோ என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இங்க தேவைப்படும் அது எல்லாமே இங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அங்க கொஸ்டினுக்கே போறது. பேசிக்ஸ் தெரியாம எதுவுமே நீங்க அடுத்தது போக கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் தான் கொஸ்டின், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளனேஷன். இப்படி படிக்கும் போதுதான் வந்து இதனாலதான் நாங்க வந்து 25க்கு 22 மார்க் வரையும் நீங்க கான்ஃபிடென்ட் எடுக்கலாம் நாங்க சொல்றோம். ஷூர் ப்ரோ, நிச்சயம் இந்த புக் வந்து RRB, SSC, பேங்கிங், TNPSC படிக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இந்த புக்கோட காஸ்ட் எவ்வளவு ப்ரோ? ஒரு புக்கோட காஸ்ட், இந்த புக்கோட காஸ்ட் வந்து 600. ஆனா நாங்க பசங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல வந்து 400 கொடுத்துட்டு 400 தரீங்க. இதுல இருக்க வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக்கை வித் கொரியர் சார்ஜும் சேர்த்து போட்டீங்கன்னா நீங்க கொரியர் போட்டுருவீங்க. போட்டுருவோம். ஆன்லைன் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா புக்கை வீட்டுக்கு கொரியர் போட்டுருவாங்க. 3 டேஸ்ல உங்களுக்கு புக் ரீச் ஆயிடும். ப்ரோ இதுல என்னன்னா புக்கோட பேக் சைடு டேபிள் ஷார்ட்கட், இந்த டேபிள் பேர் தெரியல எனக்கு. டேபிள்ஸ் தான், இல்ல டேபிள் தான். அதுக்கு இந்த மெத்தடுக்கு ஒரு ஈஸி மெத்தட். இப்போ 1 to 30 இப்படியும் 1 to 30 இப்படியும், இப்ப 10 into 12 120 அப்படிங்கறத ஈஸியா சொல்றாங்க. 9 into 18 யாரு என்ன எப்படி சொல்ல முடியும்? அது கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். 9 into 18 அப்படின்னா 162. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இந்த பேட்டர்ன்ல டேபிள். இது வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா எக்ஸாம்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணவே முடியாது. இந்த டேபிள் இருந்ததுன்னா நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ஒரு கொஞ்சம் அந்த சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் குயிக்கா ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேபிள் யூஸ் ஆகும். இல்ல எங்களை என்னன்னா எதுக்கு நாங்க கடைசி பக்கத்தை வேஸ்ட் பண்றது? கடைசி பக்கத்தை வேஸ்ட் பண்றது இல்ல, பசங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் நம்ம கொடுக்கணும். மேத்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கே வந்து டேபிள்ஸ், அது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க, அதனால கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஸ்கொயரும் வந்துருது. ஸ்கொயர், எஸ். இப்ப 16 ஸ்கொயர் அப்படின்னா இப்ப 2 ஸ்கொயர்னா 4ன்னு சொல்லுவாங்க, 4 ஸ்கொயர்னா 16ன்னு சொல்லுவாங்க, 8 ஸ்கொயர்னா 64ன்னு சொல்லுவாங்க. இப்ப 17 ஸ்கொயர்னா 289, 22 ஸ்கொயர்னா 484. நீங்க கடைசி பக்கத்தை வேஸ்ட் பண்ண எதுக்கு வேஸ்ட் பண்றது நீங்க சொல்றீங்க. ஆனா இத நான் எக்ஸாம் எழுதுனதுல எல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன பேப்பர்ல தான் ரஃப் ஒர்க் பண்ணி பார்க்கணும். இப்ப ஒரு பெரிய நம்பர் 3 டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பரை 2 நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த இடத்துல மைண்ட் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணாது, அந்த பரபரப்பு. இந்த டேபிள்ஸ் இருந்ததுன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதுக்கான ட்ரிக்ஸ் நமக்கு ஷார்ட்கட் நம்மளே கண்டுபிடிச்சிருவோம். இந்த ஷார்ட்கட் இதுல நம்ம கண்டுபிடிச்ச ஷார்ட்கட் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸா இருக்கும். நான் அப்படிதான் சொல்ல வரேன். தேங்க்யூ ப்ரோ. இந்த நிச்சயம் இந்த புக்கை படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஏதோ ஒரு செக்டார்ல டோர் ஓபன் ஆகணுங்கிறத என்னோட விஷஸா சொல்றேன்.
நிச்சயம் இந்த புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவசியம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so much bro. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.